நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் வேடிக்கையான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். லிஃப்ட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. லிஃப்ட்டில் ஏறி மேலே நம்ம எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அந்த ஃப்ளோருக்கு நம்ம போய் சென்றடைவதற்காக இந்த லிஃப்ட்டு நிறைய இடங்கள்ல இன்றைக்கி அதை பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதில் என்ன வேடிக்கையான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் நிற்கிற இடத்துலேருந்து அவங்க கீழே தான் போகணும். ஆனால் கீழே லிஃப்ட் இருக்கும். அவங்க கீழே இருக்கிற 2 பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கீழே போகிறதுக்காக கீழே அழுத்தணும், மேலே போகிறவங்க மேலே அழுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் நிறைய பேர் கீழே போகணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஆனால் கீழே இருக்கிற லிஃப்ட்டை அவங்க மேலே இருக்கிற பட்டன் அழுத்தி மேலே போகிறதுக்காக அந்த அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை நாங்கள் பார்க்கும்போதுனா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ -1க்கு போயிட்டு திருப்பியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது நாங்கள் அந்த லிஃப்ட்டில் ஏறி நாங்கள் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இதில் என்ன பிரதர் இருக்குது அப்படின்றீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன். என்ன நோக்கத்திற்காக நீங்கள் போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். மேலே போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா மேலே அழுத்தக்கூடிய அந்த பட்டனை மட்டும் அழுத்தணும். ஒரு வேளை லிஃப்ட் மேலே இருக்குது, நான் கீழ் பட்டன் அழுத்தி நான் அது கீழே கொண்டு வர போகிறேன் அப்படின்னா அது வரப்போகிறது கிடையாது. அப்போது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக போகிறீங்களோ அந்த நோக்கம் இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், நித்தியம் என்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சுப்பா, ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்ப்பா, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாழலாம், தவறு இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது நித்தியத்திற்கான நோக்கம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். உங்களோட ரட்சிப்பை கவனமாக இருங்க. நித்தியத்துக்கு போகணுன்னா ரட்சிப்பு ரொம்ப முக்கியங்க. அதனால் உங்களுக்கான நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வீடு கட்டுங்க, ஆஸ்தி சம்பாதிங்க, சொத்து சுகம் எல்லாமே நீங்கள் சம்பாதிங்க, அது ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் உங்கள் நோக்கம் எல்லாம் நித்தியத்திற்கு போகணும் என்கிறதான அந்த சிந்தையோடு நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நித்தியத்தில் கர்த்தர் கொண்டு போய் மகிழ செய்வார். God bless you. ஆமென்.